அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ரஜபுடைய மாதத்தில் நமக்கு பரக்கத் செய்கிறான், ஷாபானுடைய மாதத்தில் பரக்கத் செய்கிறான், ரமதானை அடையக்கூடிய நசீபை தருகிறான். மேலே சொன்ன துஆக்களை நாம் தொடர்ந்து ஓதி வருகின்ற பொழுது இந்த நேரத்தில் ஒரு மனிதனுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா வழங்கக்கூடிய அந்த பரக்கத்தை, நிஅமத்தை, அருள்கொடைகளை அவர் எப்படி பயன்படுத்த வேண்டும், எப்படி அதை கையாள வேண்டும் என்கிற ரீதியில் நாம் ஒரு சில செய்திகளை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. பொதுவாக இந்த நிஅமத்துகளை நாம் மக்களுக்கு வெளிப்படுத்தி பிறருக்கு சொல்லலாமா அல்லது அதை மறைத்து கொள்ள வேண்டுமா என்கிற ஒரு சந்தேகம் பெரும்பான்மையாக மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா சூரா அல்-லுஹா என்று சொல்லப்படக்கூடிய, தொழுகையில் அதிகமாக ஓதப்படக்கூடிய வல்லுஹா வல்லைலி இதா சஜா என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் நபியை பார்த்து 3 விதமான நிஅமத்துகளை பேசுவான். நீங்கள் யத்தீமாக இருந்தீர்கள், அலம் யஜிதுக யத்தீமன் ஃபஆவா, நாம் உங்களை அரவணைத்து கொண்டோம். தந்தை இல்லாமல் இருந்தீர்கள், உங்களுக்கு தேவையான விஷயங்களை நாம் செய்து வைத்தோம். அதே நேரத்தில் வவஜதக லால்லன் ஃபஹதா, நீங்கள் வழிகேட்டில் இருந்தீர்கள், உங்களை நாம் நேர்வழிப்படுத்தினோம். வவஜதக ஆயிலன் ஃபஅக்னா, ஏழ்மையில் இருந்தீர்கள், நாம் உங்களுக்கு நாம் செல்வத்தை கொடுத்தோம் என்று 3 விதமான அருள்குறைகளை அல்லாஹ் பேசுவான். பேசிவிட்டு அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, ஃபம்மல் யதீம ஃபலா தக்ஹர், ஒரு காலத்தில் நீங்கள் ஏழ்மையாக இருந்தீர்கள், உங்களுக்கு நாம் செல்வத்தை கொடுத்திருக்கிறோம். செல்வத்தை கொடுத்ததற்கு பின்னால் உங்களிடத்திலே ஏழைகள் வந்து கேட்டால் அவர்களை நீங்கள் ஒதுக்காதீர்கள். என்ன காரணம்? ஒரு காலத்தில் நீங்களும் அப்படித்தான் இருந்தீர்கள், உங்களுக்கு அல்லாஹ் நியமத்தை கொடுத்திருக்கிறான். எனவே இது நான் சம்பாதித்தது என்று அதை நீங்கள் ஒதுக்கி வைத்துக் கொள்ளாமல் கேட்பவர்களுக்கு தாராளமாக கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு அம்மா பி நிஅமதி ரப்பிக ஃபஹத்திஸ் என்று அந்த அத்தியாயத்தை அல்லாஹ் முடிப்பான். அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த அருள்கொடைகளை மக்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் என்று சொல்லு. இந்த ஆயத்தை கொண்டு அறிஞர்கள் நமக்கு சொல்லித்தரக்கூடிய விளக்கம் என்னன்னா, அல்லாஹ் உங்களுக்கு செய்திருக்கக்கூடிய நியமத்துகளை பிறருக்கு கொடுப்பதின் மூலம் நீங்கள் வெளிப்படுத்துங்கள், பிறரிடத்தில் அதை பற்றி நீங்கள் பெருமிதமாக பேசுங்கள், தவறில்லை. அதை நீங்கள் அல்லாஹ் ஒரு சிலருக்கு எவ்வளவுதான் கொடுத்தாலும் சரி, பார்ப்பதற்கு பங்கரையாக சாதாரணமாக எதுவுமே இல்லாததை போல் எல்லா நேரத்திலையும் கஷ்டத்திலேயே இருக்கிற மாதிரி ஒரு சிலர் புலம்பிக் கொண்டே இருப்பார்கள். நாம் பார்ப்போம், அவங்கள்ட்ட நிறைய காசு இருக்கும், செலவு இருக்கும், என்ன ஒரே கஷ்டமாக இருக்குது, கையில் காசே இல்லைங்குவார், உள்ளுக்குள்ள ஒரு 5000 10,000 ஜோப்பில் வச்சே இருப்பான். ஜோப்பில் காசு இருந்துக்கிட்டு இருக்கும், ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவார். நோய் நொடி எதுவுமே இல்லாமல் இருக்கும், எனக்கு ஒரே கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லுவார். குடும்பம் நிம்மதியாக இருக்கும், குடும்பத்தில் பிரச்சனைன்னு சொல்லுவார். இந்த மாதிரி அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நியமத்துக்களை வெளிப்படுத்தாமல் அதற்கு முரணாக பேசக்கூடிய நிறைய நபர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறான், இறைவன் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நியமத்துக்களை நீங்கள் வெளிப்படுத்துங்கள், மக்களிடத்தில் பேசுங்கள். என்ன காரணம்? சஹாபாக்களும் அப்படித்தான் நடந்து கொண்டார்கள். அவர்கள் தங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அருள்கொடையாக நிஅமத்தாக நினைச்ச பெரிய விஷயம் என்னன்னு சொன்னால் ஈமான். சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் துன்யாலாம் ஒரு பொருட்டே இல்லை. அவர்கள் செல்வத்தையோ காசு பணத்தையோ உறவுகளையோ பெரிதாக எதையும் எடுத்துக்கொள்ளவில்லை. அவங்க நினைச்சிட்டு இருந்த வாழும் காலமெல்லாம் அவர்கள் தங்களுக்கு கிடைத்த பெரும் நியமத்தாக எதை நினைச்சாங்கன்னா, அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஈமான், இஸ்லாம், இதுதான் நமக்கு ரொம்ப பெருசுன்னு நினைச்சாங்க. உமர் ரலியல்லாஹு வரலாறு நமக்கு ரொம்ப கேள்விப்பட்ட ஒரு வரலாறு. என்னன்னா, ஒரு தேசம் வெற்றி கொள்ளப்பட்டிருக்கும், யமன் தேசம் நினைக்கிறேன், வெற்றி கொள்ளப்பட்டிருக்கும். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த ஊருக்கு, அந்த நாட்டுக்கு பயணம் செய்து அந்த நாட்டினுடைய அந்த அரசாட்சியை கைப்பற்ற வேண்டும், சாவியை கையில் வாங்கணும். அதற்காக வேண்டி பயணம் செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அடிமையும் கூட இருக்கிறார், வாகனம் இருக்கிறது. 2 பேர் பயணம் செஞ்சு வர்றாங்க. கொஞ்ச தூரம் நான் உட்கார்ந்து வர்றேன், கொஞ்ச தூரம் நீங்கள் அமர்ந்து வாருங்கள் அடிமைட்டு சொல்கிறாங்க. கொஞ்ச நேரம் வண்டி அந்த வாகனம் தனியாக நடந்து வரட்டும், இந்த மாதிரி நமக்குள் நாம் பயணத்தை அமைத்து கொள்ளலாம் என்கிற ஒப்பந்தத்தோடு பயணம் செய்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு கொஞ்ச நேரம் வண்டியில் உட்கார்ந்து வர்றாங்க, அந்த அடிமை கொஞ்ச நேரம் வாகனத்தில் உட்கார்ந்து வருகிறார். வாகனம் கொஞ்ச தூரம் நிம்மதியாக தனியாக நடந்து வருகிறது. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த ஊருக்கு வந்து சேருகின்ற பொழுது அடிமை மேலே உட்கார்ந்திருக்க வேண்டிய நிலை, உமர் ரலியல்லாஹு கயிற்றை பிடித்து உள்ளே வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில உள்ளுக்குள் வந்து கொண்டிருக்கிறார்.
அந்த நேரத்தில் அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய அந்த தேசத்தை கைப்பற்றி இருந்த அந்த சஹாபி சொல்றாங்க, ஒரு நாட்டை கைப்பற்றி அதனுடைய அரசாட்சியை நாம் கையில் எடுக்க போகிறோம், நீங்கள் கொஞ்சம் டிப்டாப்பா கொஞ்சம் நல்லபடியா ஆடைகள் எல்லாம் அணிந்து வாகனத்தில் அமர்ந்து நல்லா பெருசா வந்தா நல்லா இருக்கும், ஒரு அடிமையை மேல உட்கார வச்சு கயிற்றை பிடித்து கீழே இழுத்து கொண்டு வருகிறீர்களே, கொஞ்சம் கண்ணியமா வந்தா நல்லா இருக்குமே என்று உமர் ரலியல்லாஹு சொன்ன பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை என்னன்னு சொல்லி சொன்னா, ஒரு காலத்தில் நாம் எப்படி இருந்தோம் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். குஃப்ரை கொண்டு, இறைவனின் நிராகரிப்பை கொண்டு நாம் கேவலமான வாழ்க்கையில் இருந்தோம், கீழ்த்தரமான ஒரு வாழ்க்கையில் இருந்தோம். அல்லாஹ் நமக்கு ஈமானை கொடுத்து நம்மை கண்ணியப்படுத்தி இருக்கிறான். கண்ணியம்ங்கிறது ஈமான்ல தான் இருக்குது, நாம் கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாத்தில் தான் இருக்கிறது. இதில் தான் நாம் கண்ணியத்தை தேட வேண்டுமே தவிர உலக ரீதியான காரியங்களை கொண்டு நாம் கண்ணியத்தை தேடக்கூடாது என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்ன அந்த செய்தி வரலாறுகளில் ஹதீசுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக நிஅமத்துங்கிறது ரெண்டு விதமாக இருக்கும். ஒன்று மறுமை சார்ந்த நிஅமத், இபாதத்து, ஈமான், இஸ்லாம், நம்முடைய பேணுதல், தக்வா, இது மாதிரியான விஷயங்கள் உஹ்ரவியத்தான மறுமை சார்ந்த ஒரு நிஅமத். இன்னும் ஒரு சில நியமத்துக்கள், அருள்கொடைகள், பரக்கத்துகள் இருக்கிறது, உலகம் சார்ந்த பரக்கத்து, உலகம் சார்ந்த நியமத். இது இரண்டிலேயும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவது என்னன்னு சொல்லி சொன்னா, மறுமை சார்ந்த விஷயங்களை நீங்கள் வெளிப்படுத்துங்கள், ஈமானை வெளிப்படுத்துங்கள், உங்களுடைய இபாதத்துகளை வெளிப்படுத்துங்கள், உங்களுடைய சதகாக்களை வெளிப்படுத்துங்கள். என்ன காரணம்? அது பிறருக்கு தூண்டுகோலாக இருக்க வேண்டும். உங்களைப் போல பிறரும் தொழுக வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இத்தனை நாள் நான் தொழுகாமல் இருந்தேன், தொழுகையை ஆரம்பித்தேன், என் குடும்பம் பறக்கத்தா இருக்கிறது, இத்தனை நாளாக இருந்த நெருக்கடி இல்லை, நீங்களும் தொழுக வாருங்கள், போய் மக்கள்கிட்ட சொல்லணும், பிறருக்கு சொல்லணும். நான் இத்தனை நாளாக யாருக்கும் எதுவும் கொடுக்காமல் இருந்தேன், பள்ளிவாசலின் இந்த தேவைக்காக கேட்டாங்க, நான் கொடுத்தேன், அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான் பாருங்க. நான் ஹஜ்ஜுக்கு போனேன், இவ்வளவு கஷ்டப்பட்டு போனேன், இவ்வளவு சிரமப்பட்டு போனேன், இப்பொழுது நான் நிம்மதியாக இருக்கிறேன், எனக்கு அல்லாஹ் நியமத்தை கொடுத்துட்டு இருக்கிறான், மக்களுக்கு போய் சொல்லணும். அது பிறரை இபாதத்தின் பால் உந்தி தள்ளக்கூடியதாக இருக்கும். பிறரை நாமளும் இது மாதிரி செய்யணுங்கிற ஒரு தூண்டுகோலாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு ஒருவர் அந்த விஷயத்தை செய்வது இந்த ஆயத்தின் மூலம் நமக்கு வலியுறுத்தி சொல்லப்படுகிறது. அம்மா பி நிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ். அல்லாஹ் என்ன சொல்றான்? உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நியமத்துக்களை நீங்கள் மக்களிடத்தில் வெளிப்படுத்துங்கள். அந்த வெளிப்படுத்துதல் மற்றவர்களையும் இபாதத்திற்குள்ளால் கொண்டு வரும். இன்னொரு செய்தியும் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லி இருக்கிறாங்க, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நியமத்துக்களை ஒரு சில நேரத்தில் மறைத்து வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு சில நேரத்தில் வெளிப்படுத்தாதீர்கள்னு சொல்றேன். அது என்ன விஷயம்னு சொல்லி சொன்னா, உலகம் சார்ந்த காரியம், உலகம் சார்ந்த காரியம். உதாரணத்துக்கு ஒரு வீடு வாங்க போகிறோம், ஒரு இடத்தை வாங்க போகிறோம்னு வைங்கள, பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கும் பொழுது அப்புறம் தெரியுமா நான் இந்த இடத்த பேசியிருக்கிறேன், இத்தனை ரூபாய்க்கு பேசியிருக்கிறேன், நான் வாங்க போகிறேன், நான் செய்ய போகிறேன்னு சொல்லி ஒரு 10 பேர்கிட்ட போய் சொல்லும் பொழுது என்ன ஆகும்னா, யதார்த்தமாக மனிதர்களுடைய மனசில் ஒரு பொறாமையோ அல்லது இவர் இப்படி இருக்கிறார் அப்படி இருக்கிறாருங்கிற ஒரு எண்ணம் வரும். அந்த எண்ணம் ஒரு சில நேரத்தில் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். ரசூலுல்லாஹ் ரொம்ப தெளிவாகவே ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நியமத்துகளை மறைப்பதன் மூலம் உதவி தேடுங்கள்னு சொல்றான். இடம் வாங்கணும் அல்லது பையனுக்கு ஏதாச்சும் நல்ல இடத்துல பேசி வச்சிருக்கிறோம்னா, மக்கள் 4 பேர் நிற்கிற இடத்துல போய் இன்னார் மகை இன்னாரை நான் என்னுடைய பையனுக்கு கேட்டிருக்கிறேன், சம்பந்தம் கூடி வருது அப்படின்னு ஒரு 4 பேர்கிட்ட சொல்றப்ப இவனுக்கு இந்த சம்பந்தமான யோசிச்சு ஒரு சிலருடைய மனதில் ஏற்படக்கூடிய பொறாமை அந்த காரியத்தை கெடுத்துவிடும். இந்த இடம் வாங்கலான்னு இருக்கிறோம், 4 பேர்கிட்ட போய் சொல்றோம், காரியம் கெட்டுவிடும். எனவே உலகம் சார்ந்த விஷயங்களில் நாம் ஒரு நல்ல நிலையை எட்டுகிறோம்னு சொல்லி சொன்னா, முடிந்தவரை அதை நாம் மறைத்து வைத்துக் கொள்ள வேண்டும். என்ன காரணம்? குல் அஊது பிரபில் ஃபலக் என்று சொல்லப்படக்கூடிய இந்த சூறாவில் கடைசி வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவான், வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத். பொறாமைக்காரர்கள் பொறாமைப்படக்கூடிய நேரத்தில் ஏற்படக்கூடிய தீங்கை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபியை நீர் கூறுவீராக என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றோம். அப்ப நாம் உலகம் சார்ந்த விஷயங்களில் நமக்கு அல்லாஹ் ஏதாவது நியமத்தை தர்றான்னு சொல்லி சொன்னா, அந்த காரியம் பரிபூர்ணமானதற்கு பின்னால் வெளியே சொல்லலாம். காரணம், அந்த காரியமெல்லாம் பரிபூர்ணமாக நிறைவேற்றி விட்டது, நாம் நல்ல இடத்த வாங்கிட்டோம், நல்ல சம்பந்தத்தை முடிச்சிட்டோம், நல்ல வியாபாரத்தை ஆரம்பிச்சிட்டோம், இப்போ போய் மக்கள்கிட்ட சொல்லலாம், நான் இந்த மாதிரி இருந்தேன், இந்த மாதிரி கொடுத்தேன், இந்த மாதிரி என்னுடைய காரியம் நடந்தது, நல்லபடியாக நடந்துச்சு, எங்களுக்காக வேண்டி துவா செய்யுங்க, சொல்லலாம், தப்பில்லை. ஆனால் காரியம் நடந்து கொண்டு இருக்கின்ற பொழுது, ஒரு நல்ல முன்னேற்றத்தை நோக்கி நாம் நல்ல வேலைகளை செய்து கொண்டிருக்கும் பொழுது அது முடிந்தவரை அதை ரகசியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். காரணம், அது வெளிப்படுகின்ற பொழுது பொறாமை ஏற்பட்டால் அந்த பொறாமை நம்முடைய காரியங்களை பாதிக்கும். எனவே அல்லாஹ் ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு விதத்தில் நியமத்தை பரக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கிறான். அதை நாம் பயன்படுத்த
பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதை நல்ல முறையில் நினைத்து பார்க்க வேண்டும், அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும், அந்த நன்மையின் பால் பிறரை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக ونشهد أن لا إله إلا أنت ونستغفرك ونتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.